ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது வெள்ளை சுண்டல். வெள்ளை சுண்டலில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை சுண்டல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த கோலா உருண்டை மட்டன், சிக்கனில் செஞ்சால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 150 கிராம் சுண்டலை எடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்சதை நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு ஃபில்டரில் கட்டி வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நறுக்குன ஒரு வெங்காயம், இதில் எல்லாத்தையும் முதல்ல திருவிக்கணும். சுண்டலை நல்லா வடிகட்டி வச்சுருந்ததை தண்ணி இல்லாமல் ஜாரில் போட்டு அதோட உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச விழுதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு ஒரு தட்டில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உருட்டி வச்ச உருண்டையை போட்டு மிதமான ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. லைட்டாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரை பொரிச்சுக்கோங்க. பொன்னிறமான உடனே எடுத்துடலாம். ஹெல்த்தியான கோலா உருண்டை ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க அமுக்குங்க.